டாக்டர் என் ராகவன். நான் வந்து சிறுநீரகவியல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர். எங்கள் டீமில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து அப்போலோ புரோட்டான் மருத்துவமான ஒரு ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கோம். பேஷண்ட்டுக்கு கிட்னியில் ஒரு சின்ன கட்டி இருந்தது. சின்ன கட்டின்னு சொல்ல மாட்டேன், 5 சென்டிமீட்டர் கட்டி. அது வந்து கிட்னியோட முக்கியமான இரத்த குழாய் மேலே உட்கார்ந்து பேஷண்ட்டுக்கு அந்த டியூமரை மட்டும் எடுத்துட்டு அந்த கிட்னியை ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த சிறுநீரகத்தை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற முயற்சியில் ஒரு நவீன முறையில் ஒரு அறுவை சிகிச்சை முறை பண்ணது. ரொபாட்டிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய அந்த ரொபாட்டிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த அறுவை சிகிச்சை பண்ணோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் கூட வயத்தில் இருக்கிற எல்லா உறுப்பையும் தாண்டி கிட்னிக்கு போகணும். ஏன்னா கிட்னி வந்து முதுகில் பின்னாடி இருக்குது. இந்த முறை என்ன பண்ணோம்னா, ரொபாட்டிக் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு பின்னாடியிலேருந்து முதுகுலேருந்தே நேராக கிட்னிக்குள்ளார போய் அந்த அறுவை சிகிச்சை பண்ணது. அதனால் வந்த பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ரொம்ப வேகமான ரிக்கவரி. அதாவது நார்மலாக 4-5 நாள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாள், அது அவங்களோட சாப்பாடு மற்றும் குடலோட வேலை செய்கிறதெல்லாம் வந்து ஒரே நாளில் வேலை செஞ்சிருச்சு. அவங்க ஒரே நாளில் எழுந்து நடந்துட்டு அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. வலிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சு. அதே நேரத்தில் அந்த அறுவை சிகிச்சையினால் அந்த கிட்னியும் ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. அதாவது புற்றுநோயை எடுத்து கிட்னியும் ப்ரிசர்வ் பண்ணி பேஷண்ட்டுக்கு நல்ல வாழ்க்கையின் தரம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரிக்கவரியும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இது வந்து ஒரு நவீன முறையில் மற்றும் நூதனமான ஒரு அறுவை சிகிச்சையினால தான் இதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த பேஷண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு 6 பேஷண்ட் பண்ணியாச்சு. அவங்க எல்லாரும் இதே மாதிரி ஃபாஸ்டான ரிக்கவரியோடு தான் இருக்காங்க. இந்த முறையான அறுவை சிகிச்சை முறை நவீன முறை, அதாவது ரொபாட்டிக் மட்டும் இல்லை, நூதனமும் கூட. அதாவது முதுகுலேருந்து போய் அப்ரோச் பண்ணி பண்ணுற ஒரு ஆப்ரேஷன். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் இதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கோம். மற்றும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்லையும் இதான் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி பண்ணது. இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற எல்லாருமே, டாக்டர் ஸ்ரீவத்சன், டாக்டர் மாதவ் திவாரி, டாக்டர் ஆனந்த் முருகேசன், டாக்டர் பிரதீப், எங்கள் அனஸ்தீசியா டாக்டர் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது. அது தர கணக்கில் அடங்கா செவிலியர்கள், சிஸ்டர்ஸ், வார்டில் பார்த்துக்கிற சிஸ்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். இது வந்து ஒரு டீம் எஃபர்ட். எல்லாருமே சேர்ந்து பண்ணால் தான் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நல்ல அவுட்கம் கொடுக்க முடியும். அது வந்து இந்த முறை அது நல்லா எடுத்து செஞ்சது மட்டும் இல்லை, அது எல்லாரோட கான்ட்ரிபியூஷனால பேஷண்ட் ரொம்ப நல்லா ரிகவர் ஆகிட்டாங்க.